உட்கார்ந்திருக்க? எங்க அம்மா வேற வந்துருவாங்களோ, நான் வர டென்ஷன்ல இருக்கேன். என்னென்னமோ பிளான் பண்ணேன்னு சொன்னேன், என்னடா? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு மாசான பிளான் இருக்கு. என்னடா பிளானு? கை தட்டுறதுலாம் ஒரு பிளானாடா? வெயிட் அண்ட் வாட்ச். பாய்ஸ் கம் ஆன். ஆசீர்வாதம் பண்றா. என்ன கிங்ஸ்லி எல்லாம் ரெடியா? இவங்களெல்லாம் எதுக்குடா இப்ப கூப்பிட்ட? அங்கிள் நீங்க யாரு? மனோட அப்பா. செந்தில் நீ யாரு? இந்த மானங்கட்டவனுக்கு அண்ணன். மனோ நீ யாரு? நான் தான் மதுவோட லவ்வர். மது நீ யாரு? சாய் நீ தான் மது. மது இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒரு ரிஹர்சல் பார்க்க போறோம், அதானே? கரெக்ட். அடுத்தது என்ன தெரியுமா? உங்க அம்மா வந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு இப்பவே நாம நடிச்சு பிளான் பண்ணி ரெடி ஆகணும். அதுக்கு எங்க அம்மா வேணுமே. இப்படிலாம் நீ கேப்பன்னு தெரிஞ்சுதான் அதுக்குன்னே அவனை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது என்னன்னு அவனே சொல்லுவான். என்ன பண்ணிருக்க? உங்க அம்மா மாதிரியே ஒருத்தவங்கள கெட்டப் போட வச்சிருக்கேன். செம காமெடி இது, போட்டுக்கோ. சும்மா லூசு. லூசா? எல்லாம் அங்கதான் நடக்கும், பாருங்க. இதான் காமெடியா? நீ போட்டுக்குப்பா. என்னடா கால் ஏதாச்சும் மெரிச்சிட்டு வந்துட்டேன்னு பாக்குறியா? இல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா ஆடுறப்பா. என்னம்மா? ஏமா அடிக்கிற? உன்னை சென்னைக்கு வேலைக்கு அனுப்புனா மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சுக்கு என்னத்த? நல்லா தானே இருக்கேன். இவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்க? மா அவர் டைரக்டர்மா. ஆக்சன். சட்டைய பார்த்தா ஆட்டோ டிரைவர் மாதிரி இருக்கா. சட்டை இல்லாம பார்த்தா லாரி கிளீனர் மாதிரி இருப்பான். ஆண்டி எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தரீங்களா? கொடுங்க. டேய் செந்தில். செந்தில் இல்லடா, ஓ அண்ணன். டேய் நிறுத்துடா. நான் என்ன லாரியாடா ஓட்டிட்டு இருக்க நீ சொன்ன நிறுத்துறதுக்கு? நீ அவனுக்கு அண்ணனா இருந்தாலும் அவனுக்கு நான் தான்டா அப்பா. என் முன்னாடி என் புள்ளைய அவன ஏண்டா பாக்க ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்கான்றதுக்காக ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? எல்லாரும் அமைதியா இருங்க. நான் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி அடி வாழ்த்தா உன்னை இப்படி அடி வாழ்த்தா. நிறுத்துமா. என்னடா தலைக்கு மேல வளர்ந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிற? மனசாட்சி இல்ல உனக்கு? இத கேட்க நீ ஆடுறா? நான் யாரா? என்னம்மா, நான் ஒரு மேஜர். என்ன தவிர இந்த வீட்டு எல்லாரும் மேஜர் தான். ஐயோ நான் அத சொல்லல, நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி. ரிட்டையர்டு மிலிட்டரினா வாய மூடிட்டு சும்மா இரு. வாய மூடிட்டு சும்மா இருக்கவா? மா அங்கிளை திட்டாதீங்கம்மா. உன்னை திட்டா? ஏற்கனவே நிறைய அடிச்சிட்டீங்கம்மா, வலிக்குது. அப்ப இவனை திட்டவா? நான் வந்ததுல இருந்து அமைதியா இருக்கேன், என்கிட்ட யாரும் வராதீங்க. வேண்டாமா பாவம். இப்போ இங்க திட்டினா அங்க வலிக்குது. அப்போ அங்க திட்டினா அங்க வலிக்குது. அங்க திட்ட வேணாம், அங்க அடிங்க. இங்க வலிக்குதான்னு பாப்போம். சும்மா இருடா, ஆக்ஷன் பண்ணி எனக்கு அதிகமா அடி விழுது. ஆண்டி இப்ப அங்க அடிச்சா இங்க வலிக்கிறத பார்த்தோமா, இப்ப இங்க அடிச்சா அங்க வலிக்குதான்னு பாத்துருவோமா? நிறுத்துறா. இங்க பாருமா, ஆனது ஆயிப்போச்சு. சின்ன பசங்க ஆசைப்பட்டாங்க, பெரியவங்க நம்ம தான் பெரிய மனசு பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு இவனுக்கு? அண்ணன் நான் இருக்கும் போது இவனுக்கு எப்படி பண்ண முடியும்? நான் எதுக்கு இருக்கேன் இந்த வீட்டுல? நீ எதுக்கு இங்க இருக்க? அண்ணன் எதுக்குடா இருக்கேன்? டேய் என்ன எதுக்குடா அடிக்கிற செந்தில்? அண்ணன் ஐயோ, அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணக்கூடாது. நியாயமா பார்த்தா யாரு கல்யாணம் பண்ணணும்? அண்ணனுக்கு. அப்ப என் பொண்ண நீ இது உன் பொண்ணையா? அது மூஞ்ச பாத்திருக்கியா? சீ, இவன் மூஞ்செல்லாம் எவன் கல்யாணம் பண்ணி? ஏய் எல்லாரும் அமைதியா இருங்க. யாருக்கும் பாதகம் வராத மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிருங்க. நானும் மதுவும் இங்கேயே லிவிங் டுகெதர் பண்ணிக்கிறோம். சும்மா மா அப்படியாம்மா? ஓகேம்மா, பாய்.
எவடி அவ? நான் இருக்கும்போது இன்னொரு அம்மா. போடி டூப்ளிகேட் அம்மா, அது என் ஒரிஜினல் அம்மாடி. சரி, ஒரிஜினல் அத்தை என்ன சொல்றாங்க? உனக்கு குமர சொன்னாங்க, பைத்தியம். எங்க அம்மா இன்னைக்கு வரலையா? என்னைக்கு வராங்கன்னு தெரியலையா? வரும்போது அவங்களே சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏய் என்ன சேவ் பண்ணிட்டேன். ஜாலியா இருக்கேன்டா நானு. எதுக்கு ஜாலியா இருக்க? அதான் ஒரிஜினல் அத்தையே வரல. அப்ப நான் ஒரிஜினலா பிளான் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. நானும் மதுவும் லிவிங் டுகெதர்ல இருக்கோம். உன்ன மது அடச்சி. എന്റെ മോളെ ஏ அப்பு, என்னடா இது? ഇനിമേ എന്റെ പേര് അപ്പു இல்ல மம்பட்டி. என்னது மம்பட்டியா? പിന്നെ என்ன கடப்பறையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இப்போ. இனிமே என் பேரு மம்பட்டி. இனிமே என் ஊரு கேரளா. என் டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு. எனக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபகத் ஃபாசிலோ. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு கொழா புட்டு. ஆமா, எதுக்கு இப்ப நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணதா. எது எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணவா? இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது உன்னை அடிச்சே கொன்றுவாரு. ஐயோ பைத்தியம், இம்ப்ரெஸ்னா அவங்க கிட்ட நல்ல பையன் பேர் எடுக்க போறேன். நீ எதுக்குடா நல்ல பையன்னு பேர் வாங்கணும்? அப்பதானே பொண்ணை வாங்க முடியும். சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே சென்னை செந்தமிழ். கேரள நாட்டுக்கிளியே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ சென்னை செந்தமிழ். அப்பு, நீ இப்படிலாம் பண்ணாத. இதெல்லாம் பார்த்தா உனக்கு என் மேல காதல் வந்துருமா? இல்ல, எனக்கு சிரிப்பு வந்துரும். சிரிப்பு வந்துருமா? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் உங்க அப்பா அம்மா வர சொல்லு. அவங்க இப்ப வரமாட்டாங்கடா. ஏன், அவங்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வாய கொடு. ஏன் ஸ்மெல் வருதா? இல்லடா, அவங்க வர பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க வர பிளைன் கேன்சல் ஆனா வேற பிளைன்ல வர சொல்லு. ஏ, அது பிளேன் இல்ல, பிளான். யாரை கேட்டு அவங்க கேன்சல் பண்ணாங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? மாப்பிள்ளை என்ன கேட்கணும்? உன்னை எதுக்குடா கேட்கணும்? என்ன கேட்காம இங்க எதுவும் நடக்காது. ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. போடா லூசு. நீ இப்படியே ஏதாவது பண்ணிட்டு லூசு மாதிரி. நான் போறேன். ஏய் இரு போலே. போடா. என்ன போலே? என்ன போலே? மது ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட மதுபித்தா. ஏ மதுபித்தா, நாளும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு மதுபித்தா. ஏ மதுபித்தா. கிங்ஸ்லி, ஸ்கூலுக்கு போனா போர் அடிக்குதுன்னு லீவ் போட்டு வீட்ல இருந்தா வீட்ல அதை விட போர் அடிக்குதா? வீட்ல போர் அடிக்குதுன்னு சொல்லி இங்க வந்தா அதோட மோசமா போர் அடிக்குதுங்க. ஆமா கிங்ஸ்லி, இந்த மிலிட்டரி அங்கிள் டீசன்ஸ் டிசிப்ளின் சொல்லி அவர் ஒரு பக்கம் போர் அடிக்க வைக்கிறாரு. இந்த அப்புவும் மனோவும் என் மதுவோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவனுங்க ஒரு பக்கமா போர் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த செந்தில் எது பண்ணாலும் போர் அடிக்கும். அவன் சமைச்சா கூட போர் தான் அடிக்கும். இது சொல்லும் போதே இவ்வளவு போர் அடிக்குதே, அப்போ டிவில பாக்குற ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ போர் அடிக்கும். ஏதோ நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறதுனாலதான் அவங்க டிவில பாக்குறாங்க. இது இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு தான் என்கிட்ட சூப்பரான ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஒருத்தனை கூப்பிட்டுருக்கேன், இப்போ வருவான். அவன் போதும், காது வலிக்குது. ஏய், நீங்க தானே என்ன வர சொன்னீங்க? ஆமா ஆமா. அப்புறம் என்ன? நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும்டா. இந்த ஷோ கம்முன்னு போகுது, நான் வந்தா ஜம்முன்னு போவும். அதானே? கிங்ஸ்லி, என்னடா சொல்றேன் இவன்? அப்படி போய் சொன்னாதான் வருவான்னு வர வச்சிருக்கேன். ஓ ஓகேடா. டேய், நீங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த வாட்டி நீ அழகா இருக்கன்னு சொல்லி அவ சொன்னா. ஏய், ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே பிறக்கும் போதே எங்க அம்மா சொன்னாங்கடா நான் ரொம்ப கியூட் அப்படின்னு. பிறந்தப்ப கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு வரணும். ஏய், அவ என்னடா சொன்னா? இல்ல இல்ல, கண்ணு பற்ற போகுது, அதனால சுத்தி போட சொன்னேன். கண்ணு பட்டுருமா? கண்ணு? ஏய், சுத்தி போட்டா தலை சுத்தம், அதனால சுத்தாம போடுங்க. அப்படியே அவன் வாயில தூக்கி கொஞ்சம் கல்ல போடு. சரி, என்ன எதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன? டக்குன்னு சொல்லு.
ஓ, நீங்க இவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் நானும் டக்கு டக்குன்னு பேசி விட்டுருவேன். அப்புறம் பாக்குற யாருக்குமே டக்குன்னு புரியாது. அதனால டக்குன்னு சேனலை மாத்திட்டாங்கன்னா ஒன்னும் புரியாது. சோ டக்குன்னு சொல்றத விட்டுட்டு எதை சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. எத்தனை வாட்டி தாண்டா டக்கு டக்குன்னு சொல்லுவ? நான் டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நீ முதல்ல லவ் பண்றியா இல்லையா? ஏய், இந்த விஷயமா? ஆமாண்டா, நான் மதுவை லவ் பண்றேன். பாண்டுங்க உங்களுக்கே தெரியுது. அதுக்கு முன்னாடி 2 பேரு அதோட சின்சியரா லவ் பண்ணிருக்காங்க. நான் இருக்கும்போது என் மதுவை லவ் பண்றாங்களா அவளை? நீ இருக்கும்போது லவ் பண்ணல, நீ இல்லாத போது தான் லவ் பண்றாங்க. யார் அந்த 2 பேரு? மனோ, அப்பு. ஏய் மனோ, அப்பு அப்பு மனோ, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் நீங்க லவ் பண்ணுவீங்க? டேய், நீ என்ன நடுவுல டான்னு கூப்பிட்ட, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னோட பிரச்சனையே இனிமே அப்பு மனோ தான்டா. இனிமே பேச்சே கிடையாதுடா, வீச்சு தான். சொல்றே தவிர இங்க இருந்து ஏஞ்சி போக மாட்டேங்கிறீங்க. வீச்சு பரோட்டா. இங்க உட்காந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணி போய் ரூம்ல போய் அப்பு கிட்டே மனோ கிட்ட பேசு. போறேன். இதுவே உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன் ரூமுக்குள்ளேயே வீட கட்டிருப்பேன். வீட கட்டுவியா? ரூம்ல எப்படா வீட கட்டுவ? எவன் எழுதி கொடுத்த வசனம்டா அது? டே கிங்ஸ்லி, இவன் வேலைக்கு ஆக மாட்டேன்டா. கரெக்ட். மதுவுக்கு அப்போவோ இல்ல மனோதா கரெக்ட். ஆமா. ஏய் நோ. இப்போ ஏன் குரங்கு மாதிரி கத்துறான் தெரியலையா? அப்புக்கு நான் தான் சாரி, மனோவுக்கு நான் தான் கரெக்ட். வரேன்டா. உங்க 2 பேரும் அப்புறமா முடிச்சுக்கிறேன்டா. அப்புறம் அக்ஷயா ஃபர்ஸ்ட் சம்பவத்தை பண்ணி முடிச்சாச்சு. டே கிங்ஸ்லி, வா சாப்பிட்டு இன்னும் சம்பவத்தை பண்ணலாம். ஆனா இந்த மதுவை 3 பேர் லவ் பண்றத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. சரி வா, சிரிச்சுட்டே போயிடுவோம். அவ எனக்கு தான்டா. நீ எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் அவ எனக்கு தான்டா. மது என்ன தான்டா பாக்குறா? டேய், மது என்னையும் தான்டா பாக்குறா. ஆமா, அவ எனக்கு தான். டேய், அவ என்னையும் பாக்குறாடா. டேய், கண்ணு இருந்தா எல்லாரையும் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க 2 பேர் எதுக்குடா உள்ள வந்தீங்க? நீ எதுக்குடா உள்ள வந்த? ஏன் காதலுக்குள்ள நீங்க ஏன்டா உள்ள வந்தீங்கன்னு கேட்டேன். டேய், சொல்லாம கொல்லாம நீ எங்க ரூம்குள்ள வரும்போது சொல்லாம கொல்லாம நாங்க உங்க காதல் கூட வரலாம்டா. கூடாதுடா, வர கூடாதுடா. கூடாது. நீயும் மதுவும் சேர கூடாது. அப்போ யாருண்டா சேரணும்? நாங்க 2 பேரும் தான் சேரணும். கரெக்ட். நீங்க 2 பேரும் தான்டா சேரணும். அப்போ நினைச்சேன் பெஸ்ட் பேரா நீங்க சேர்ந்துக்குங்க. ஏய், இல்ல நானும் மதுவும் சேரணும். நானும் மதுவும் சேரணும். நானும் அதுவும் சேரணும். ஏய், அது எப்படா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே கூட்டு குடும்பமா வாழ முடியுமா? டேய், நம்ம அப்ப 3 பேரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வைப்போம்டா. ஏண்டா கூட்டு குடும்பமா மாறுறதுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்களா? ஏய், உனக்கும் அது வேணும், உனக்கும் அது வேணும், எனக்கும் அது வேணும்னா என்னடா? டேய், ஒரே விஷயம் தான்டா. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீயும் ஒரு நாள் போயிடுவ, நீயும் ஒரு நாள் போயிடுவ. தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள்டா. தப்பாக நினைக்காதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. சோறுண்டு சுகமுண்டு, மது உண்டு, மது உண்டு, மது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. பொங்கடா பொங்கு. டேய், இவன் என்ன சொல்ல வரான்னு புரியுதா? என்ன? மதுவோட வாழ்ற வாழ்க்கை தான் சொர்க்கம் அப்படின்றான். அப்ப அந்த சொர்க்கம் எனக்கு வேணும்டா. ஏய், நீங்க 2 பேரும் நரகத்துல தாண்டா இருக்கணும். நானும் மதுவும் தான் சொர்க்கத்துல இருக்கணும். வர்த்தா. என்னடா அவன் பாட்டுக்கு வந்தான், டிஆர் சார் மாதிரி பேசினா, அப்புறம் பைத்தியம் மாதிரி பேசினா, இப்ப லென்த் டயலாக் பேசிட்டு போயிட்டு இருக்கான். யாரா இவன்? எதுக்குடா வந்தான்? அவன் சொல்லிட்டான், நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டுறியா? 3500. என்ன இஷ்டத்துக்கு இபி பில்லாம் ஏறி போயிருக்கு. டே செந்தில். சார் சொல்லுங்க சார். நடா நடக்குதுங்க? இங்க எதுவும் நடக்கலையே சார். நான் விளையாடுறியா? சார் உங்களுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏண்டா ஏன் அப்படி கேக்குற? இல்ல சார், இங்க எதுவுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க. நான் சும்மா இருக்கேன், என்ன பார்த்து விளையாடுறான்னு கேக்குறீங்க. சம்திங் ராங். செந்தில், நான் அதை கேட்கலடா. இஷ்டத்துக்கு கரண்ட் பில் எல்லாமே ஏறி போயிருக்கு.
இவ்வளவு பில்லு வந்திருக்கு. அதுவா சார், அடிக்கிற வெயிலுக்கு உள்ள ஒரு பனியனு, அதுக்கு மேல ஒரு டிஷர்ட், அதுக்கு மேல இன்னொரு கருப்பு டிஷர்ட், அதுக்கு மேல ஓவர் கோட் மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு. டே செந்தில், கச கசன்னு இருக்குடா, அந்த ஏசியே போடுறா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா சார்? அதில் வந்ததா சார் இந்த கரண்ட் பில் எல்லாம்? அதுக்குன்னு இவ்வளோடா வரும்? வரும் சார். அம்மா இப்போ இதுங்க உள்ள வருது. இதுதான் வர டைமா? வர வர உங்ககிட்ட டெடிகேஷன் டிசிப்ளின் எதுவுமே இல்லாம போச்சு. சார் எல்லாம் தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்ப எங்க மேல பழைய போறீங்களா சார்? எல்லாம் தப்பையும் நான் பண்ணனா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? அதை நான் சொல்றேன் சார். வெளில யாருன்னா சாமி கும்பிட்டு காக்காய்க்கு வடையை வச்சா அந்த வடையை எடுத்து திங்கிறது, கேட்டுக்கிட்ட வேணா பைக்கை நிறுத்திட்டா அங்க போய் நோ பார்க்கிங் போர்டை வச்சுட்டு உங்ககிட்ட டீசென்ட் இல்ல டிசிப்ளின் சொல்லிட்டு அவன்கிட்ட காசு கொடுங்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. டே செந்தில், நீ சும்மாறா. சார் அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நீ சொல்லுமா. உங்க 2 பேரு டிசிப்ளின் கத்துக்கிற மிலிட்டரிக்கு போறேன்னு வந்தாங்கல்ல, அவங்க இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டாங்க? அவங்கள ஒழுங்கா கிளாஸ்க்கு வர சொல்லுங்க. எந்த டீசன்ட் டிசிப்ளின் கூட இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்கள பார்த்து தான் நாங்களும் கெட்டு போறோம். அதனால நாங்க 2 பேரும் கிளாஸ்க்கு வர மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்கள சரி பண்ணுங்க, அப்புறம் நாங்க சரியாகிறோம். வா அக்ஷயா, நம்ம போலாம். என்ன ஒன்று வெளில போகுது, ஒன்று உள்ள போகுது. டேய் சார், அவங்க சொன்னதை கேட்டியா? கேட்கல சார். ஏன்டா? சார் நான் எப்போ நீங்க சொல்றதை மட்டும் தான் சார் கேட்பேன். இவன் ஒருத்தன். டேய் முதல்ல அவங்க 2 பேரை கூப்பிடுறா. அவங்க 2 பேர் தான் சார் வெளில போறாங்க. இவங்க இல்லடா, அவனுங்களை கூப்பிடு. எவங்க 2 பேர் சார்? அந்த அப்புவையும் மனைவியும் கூப்பிடுறா. கூப்பிடுறேன் சார். அப்பு மனோ, அப்பு மனோ, அப்பு சார் உங்களை கூப்பிட்டாரு. இல்லையே, நீ தானே கூப்பிட்ட. சார் கூப்பிட சொன்னாருன்னு நான் உங்களை கூப்பிட்டேன். ஏன் அவருக்கு வாயில ஏதாவது பிரச்சனையா? வாயில ஏதாவது வச்சிருக்காரா? ஆமா, வாய் திறந்து பாரு. டேய் நீங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் சார். அது எனக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க, நக்கல் தானே உங்களுக்கு. டேய் மிலிட்டரிக்கு போ ட்ரைனிங் எடுக்கிறேன், டிசிப்ளின் கத்துக்கிறேன், டீசெண்டா இருக்கிறேன், நீங்க வந்துட்டு எப்ப பாரு சினிமா 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 சினிமாவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. சார் இல்ல சார், கத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க இங்க இருந்து இது வரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் கத்து கொடுக்க வேணாம். யாரையும் கெடுக்காம இருந்தா போதும். முதல்ல இந்த வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே போங்க. சார் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற அளவுக்கு அவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்களோட சேர்ந்து நீயும் வெளியே போகணுமா? வாயை மூடிட்டு இல்ல அவங்களோட சேர்ந்து நீயும் வெளியே போ. சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணிட்டோம் இப்படி திடீர்னு வெளியே போக சொல்றீங்க? சார் இந்த வீட்டில் நீங்க எங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, ஆசானுக்கு ஆசானா இருந்தீங்க. இப்ப திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நாங்க எங்க சார் போவோம்? உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நாங்க எதனா பண்ணா எங்களை அடிங்க சார். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். எங்களுக்கு நீங்க அப்பாவா இருப்பீங்கன்னு சொல்லி தான் சார் அனுப்புனாங்க. இப்ப அந்த அப்பாவே வெளியே போக சொன்னா நாங்க எங்க சார் போவோம்? எங்க சார் போவாங்க அவங்க? பரவாயில்ல சார், நாங்க வெளியே போறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நாங்க கண்டிப்பா போறோம் சார். உங்க சந்தோஷத்துக்காக நாங்க வெளியே போறோம் சார். சார் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் வச்சு எங்களை பார்த்துக்கிட்டதுக்கு, பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நாங்கள் கிளம்புறோம், வாடா போலாம். ஏய் நில்லுங்கடா. போ சொன்னா போயிடுவீங்களா? உள்ள வாங்கடா. சார் 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 சார்டா சார் 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 சரி சரி எல்லாம் ஓகே. இனிமே டீசென்ட்டாவும் டிசிப்ளினாவும் இருக்கணும், புரியுதா? நல்லபடியா இருந்து ட்ரைனிங்க முடிச்சு மிலிட்டரியில சேர்ந்து இந்த அங்கிளோட பேரை காப்பாத்தணும். கண்டிப்பா சார். சரியா? கண்டிப்பா சார். போங்க போங்க போ. சார் என்ன செந்தில், அவங்களாம் மிலிட்டரிக்கு போயிடுவாங்க சார். நான் எங்க சார் போவேன்? நான் இருக்கேன்ப்பா. மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை வாங்கி தரேன் சார். இன்னும் நான் மிலிட்டரி ஹோட்டல்ல சேர்த்து விடுறேன் சார்